பலி வாங்க துடிப்பாங்க. அவன் எனக்கு விரோதமாக செஞ்சுட்டான், நான் அவனை பலி வாங்காம விட மாட்டேன். நான் உண்மையா இருந்தேன், அவன் எனக்கு விரோதமா பொய்யாக பரவனா, அல்லது நான் செஞ்ச நன்மைக்கு தீமை செய்தான், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன், அவனை திட்டும் வரைக்கும் ஓய மாட்டேன், ஏதாவது ஒரு விதத்துல மாட்டி விடும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன். பலி வாங்க துடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம், பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது. அப்படின்னா பலி வாங்குவது தேவனுக்குரியது, இயேசு கிறிஸ்துவுக்குரியது. நீ பலி வாங்காத, உனக்கு செய்ததை நீ அமைதியா விடும் பொழுது தேவன் நானே பதில் செய்வேன் என்று சொல்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமா பார்வன் வந்தான், ஆனா தேவன் தான் பலி வாங்கினார். அது மாத்திரமல்ல, அநேக இடங்களை பாருங்க தேவன் தான் பலி வாங்கினார். அதே மாதிரி நானே பதில் செய்வேன், நீ பலி வாங்காதே என்று சொன்னார். சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதமாக வந்தான், ஆனா தாவீது நினைச்சா அவன் கொண்டு இருக்கலாம், ஆனா அவன் சொன்னான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா தேவன் பலி வாங்கினான். நீ பட்டயத்தினாலே சாகு விட்டார். அதனால நீங்க பலி வாங்க கூடாது, அதற்கு இயேசு பதில் கொடுப்பார். உனக்கு விரோதமா என்ன வேணாலும் சொல்லட்டுமே, பொய்யா சொல்லட்டும், அசிங்கப்படுத்தட்டும், அவமானப்படுத்தட்டும், தேவையில்லாத ஆட்களை எழுப்பி விடட்டும், இன்னும் என்னென்ன பொய்யா சொல்ல முடியுமோ சொல்லட்டும். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் பதில் செய்வேன், நீ அமைதியா இரு, நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அடுத்து பாருங்க, நீங்க பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். நீங்க ஒருத்தவங்களுக்கு விரோதமா பேசுறானா அதுக்கு விரோதமா நீ பேசிட்டா எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நீங்க பலி வாங்காமல் அந்த இடத்துல நீ அமைதியா இருந்து, ஏன் பொய்யே சொல்லட்டுமே, பொய் உண்மையே நிரூபிச்சு காட்டட்டுமே, அல்லது உன்னை அசிங்கப்படுத்தி தான் பார்க்கட்டுமே, நீ நன்மை செஞ்ச அந்த குடும்பத்துக்கு அவங்க உனக்கு விரோதமா தீமை கூட செய்யட்டுமே, நீ அமைதியா பலி வாங்காமல் ஒதுங்கிடு, நான் பதில் செய்வேன். எப்படிப்பட்ட பதில் என்றால், கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோப ஆக்கினைக்கு இடம் கொடுக்கிறதா நீ அமைதியா இருக்கிறது. தேவன் பார்த்துக் கொள்வார். அதுதான் தேவன் கொடுக்குற பதில். தேவனுடைய கோபம் அப்படிப்பட்டது. எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிலியை தொடுவதற்கு சமம்னு சொல்லுவார். அதை மாதிரி தான் ஒரு சில பேர்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க, வாங்கி கட்டி போட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம அமைதியா இருந்தா தேவன் பதில் கொடுப்பார், தேவன் பலி வாங்குவார். பலி வாங்குறது அவருக்குரியது. நீங்க அமைதியா பலி வாங்காமல் இருங்களே, பலி வாங்காம இடம் கொடுங்களே, கோபாக்கினி அவர்கள் மேல வரும், தேவனுடைய கோபாக்கினி வரும். என் மகன் மேலையா தொட்ட, என் பிள்ளைகளையா தொட்ட, மந்திரத்தினால தொட்ட, ஆட்களை எழுப்பிட்டு மிரட்டி பார்த்த, பொய்யா பரவுன, உனக்கு நன்மை தானே செஞ்சான், நீ தீமையா செய்யற, இந்தாப்பா நானே வாரேன், என் பையனுக்கு ஆதரவான ஆண்டவர் கிளம்பி வருவார். அதனால தேவனுக்கு இடம் கொடுங்க, அவர் கிரியை செய்ய இடம் கொடுங்க, அதற்கு